உங்களுக்கான வாழ்க்கை முறை உங்களுக்கு என்று வருகின்ற பொழுது நீங்கள் ஏன் தோற்க வேண்டும்? நீங்கள் தோற்கவே வாய்ப்பில்லை, தோற்கவே கூடாது. தோற்கவே கூடாது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்றிலிருந்து எதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேன். வாழ்க்கையின் வெற்றியை ருசிக்கின்றவள் நான், உழைப்பை ருசிக்கின்றவள் நான். என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே நான் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையை முதலில் நான் ஒரு பிடி டீச்சராக குறைந்து சொல்லல, ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு விளையாட்டுத்துறை ஆசிரியராக ஒரு பென்சிலை மட்டும்தான் நான் பயன்படுத்த முடியும் என்கின்ற நிலையில்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கினேன். எனக்கு சீட் கூட கொடுக்க மாட்டாங்க ஸ்டாஃப் ரூம்ல. கிரவுண்ட்ல போய் உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட்ல ஒரு சேர் மட்டும் தான், அது ஒரு ஸ்டூல் மட்டும் தான் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட்ல அந்த ஸ்கூல்ல நான் சேரும்பொழுது 10th ஸ்டாண்டர்ட்ல கிளாஸ் டீச்சர் வரலங்கிறதுனால உள்ள போய் நின்று நான் தமிழ் வகுப்பு எடுத்தேன். தமிழ் வகுப்பு எடுத்த பொழுது லேட்டா வந்த டீச்சர் உள்ள வந்து, உங்களை யார் இங்கெல்லாம் கிளாஸ்க்குள்ள வர சொன்னது, போய் கிரவுண்ட்ல உட்காருங்கன்னு சொன்னாங்க. அந்த அவமானங்களை எல்லாம் சகித்து கொண்டு நான் எந்த நோக்கத்தோடு வாழ்க்கையை தொடங்கினேனோ அந்த நோக்கத்தில் பயணம் செய்து ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்து, ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராகி, அதற்கு பிறகு துணை பேராசிரியராகி, அதற்கு பிறகு இணை பேராசிரியராகி, அதற்கு பிறகு அந்த தமிழ் துறைக்கு தலைமை ஏற்று இப்பொழுது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய உலக தமிழ் சங்கம் மதுரைக்கு துணை தலைவராகவும் இயக்குனராகவும் பொறுப்பெடுத்து பென்சிலிலிருந்து தொடங்கிய என் வாழ்க்கையை கிரீன் பென்னில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். இந்த கிரீன் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்குக்கான அதிகாரம் கூடியபடி இருக்கிறது. எனக்கு தெரியாது, அடுத்த முறை வருகின்ற பொழுது அந்த அதிகாரம் இன்னும் கூடியிருக்கலாம். வாழ்க்கை குழந்தைகளே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை அச்சுறுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குழந்தைகளை. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சொல்றேன். இந்த வயசுல 16-17 வயசுல இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனையை சொல்றேன். உங்களுக்கு பிடித்த மாதிரி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஆனால் அறிவு பிடித்த மாதிரி சொற்களெல்லாம் வந்து சேராது. கவனமே செலுத்த முடியாத சொற்களுக்குள் அது நுழைந்து வரும். அதை யார் ஒருவர் கவனப்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் தான் ஜெயிக்க முடியும். ஆர்ப்பாட்டமான, அட்டகாசமான, நகைச்சுவையான வார்த்தைகளோடு பேசக்கூடியவர்களின் மீதுதான் நம் கவனம் போகிறது. அறிவார்ந்த சொற்கள் அப்படி வந்து சேராது, அது மெதுவாதான் வந்து சேரும். கவனம் என் குழந்தைகளை. நான் இப்படி சொல்றேன் உங்களுக்கு, நான் உலகத்தை பார்ப்பவள், தமிழை நேசிக்கின்றவள். இந்த தமிழை நான் நேசித்ததனால் உலக தமிழ் சங்கம் என்னை வரவழைத்துக் கொண்டது. காஸ்மோஸ் அப்படிதான். இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீ என்ன ஆழ் மனதில் நினைத்திருக்கிறாயோ அதை அது உனக்கு தரும். நீ என்ன ஆழ் மனதில் நினைக்கிற என்பதிலே கவனமாக இரு. அதனால் சொல்லுகிறேன், கவனம். இன்னைக்கு உனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, இப்படி சொல்ற மனசுல தெரிஞ்சுக்கோ. நீ இது வரைக்கும் காலேஜ் எதுல பார்த்திருக்க? எதுல பார்த்திருக்க? காலேஜ் எதுலமா பார்த்திருக்கீங்க? சினிமால பார்த்திருக்கீங்களா? டீச்சர்லாம் யாரு அங்க? பல்லவி மேடம், நயன்தாரா மேடம், மாஸ்டர், அவங்கெல்லாம் ரியல் டீச்சர்ஸ் கிடையாது. இங்க நீங்க பாக்குறீங்கல்ல, இவங்கதான் ரியல் டீச்சர்ஸ். அதெல்லாம் ரீல்ஸ். ரீல்ஸ்ல என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனா ரியலா பாக்குறீங்க பாருங்க, இந்த உண்மையை முதலில் உங்கள் மனதிலே அறைந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு வாழ்க்கையும், எந்த ஒரு அறிவும், இப்ப ஏஐல ஜாயின் பண்ணிருக்கீங்களா? நான் சொல்றேன், ஏஐல ஜாயின் பண்ணிருக்கிறியா? ஏஐல இந்த உலகத்தில் வரும் 5 ஆண்டுகளில் எங்கெல்லாம் எந்த விதமான மேம்பாடுகள் நிகழலாம், இதுவரைக்கும் என்ன மேம்பாடுகள் நிகழ்ந்திருக்கிறது, உன்னுடைய வாசிப்பும் உன்னுடைய படிப்பும் அங்க போய் கம்பீட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்காங்கிறத பாத்துக்க. வெறும் வகுப்பறைகளை நம்பாத. சர்டிபிகேஷன் கோர்சஸ் கொடுப்பாங்க இவங்க. எவ்வளவு சார் கொடுக்குறீங்க? ஒரு கோர்ஸ்ல எத்தனை சர்டிபிகேட் சார் பண்ணலாம்?
அது பாட்டுக்கு பண்ணலாம். 18 பண்ணலாமா, 12 பண்ணலாமா? சர்டிபிகேஷன் கோர்ஸ்னு ஒண்ணு இருக்குது, அதை பற்றிய நோட்ஸ் எடுத்துக்கோ, நோட்டீஸ் போர்ட்ல போடுவாங்க, தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய காலேஜ்ல உன்னுடைய டிகிரி வாங்கும் பொழுது மினிமம் 15 சர்டிபிகேஷனாவது கூட வச்சிட்டு. நான் பொய் சொல்லல, நான் உண்மையை சொல்றேன். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜுக்கு சார் சென்ற ஆண்டு போயிருந்தேன் சார், இந்த ஆண்டும் போனேன். சென்ற ஆண்டு போயிருந்த போது அந்த பிரின்சிபல் ஆபீஸ்ல உட்கார வச்சு எனக்கு காஃபி கொடுத்தாங்க சார். நான் சொல்றேன் குழந்தைகளே, அலர்ட்டா இந்த அம்மா சொல்றத கேட்டு வச்சுக்கோ. நான் கதைகளை சொல்லுவேன், ஆனால் சில நிகழ்வுகளை சொல்லுவேன். அந்த நிகழ்வுகள் கதைகள் அல்ல, நிகழ்வுகள் நடந்தவை, வரலாறு. டீ கொடுத்தாங்க. டீ குடிச்சிட்டு இருக்கும்போது, மேடம் உங்களுக்கு 2 குழந்தைகளை அறிமுகம் பண்றேன், நீங்க அவங்கள பாருங்க, ஒன்னும் பேசாதீங்க அப்படின்னு என் முன்னால 2 என்வலப் எடுத்து போட்டார். என்வலப் பிரிக்காதீங்க மேடம், வச்சுக்கோங்க, பசங்க வருவாங்க. ஒரு பையன் வந்தான். இங்க யாருன்னு தெரியுதா? போன வருஷம் யாருன்னு தெரியுதா? இந்த பையன் பேர் சொன்னான், என் பேரை சொன்னான், நான் எங்க வேலை செய்யறேன்னு சொன்னான். சரி குட் மார்னிங் சொல்லிட்டு போய் உட்காரு, வெளியில உட்காரு, குட் மார்னிங் மேடம் சொல்லிட்டு போய் உட்காந்துட்டான். ஒரு பொண்ணு வந்தான். இவங்க யாருன்னு தெரியுதா? பேர் சொன்னா. இவங்க எங்க வேலை செய்யறாங்க தெரியுதா? அவளுக்கு தெரியல. ஸ்பீக்கர்னு சொன்னா. சரி குட் மார்னிங் சொல்லிட்டு போய் உட்காரு. 2 என்வலப்பையும் பிரிச்சு பாருங்க மேடம். பாயினுடைய என்வலப்பை பிரிச்சு பாக்குறேங்க, அவனுக்கு ஒரு கால் லெட்டர் வந்திருக்குங்க. அவன் வந்து 4th இயர் தாங்க. அவன் இன்னும் சப்ஜெக்ட் முடிக்கல. அவன் அந்த கால் லெட்டரை பிரிச்சு பாக்குற, பர் ஆனம் அந்த லெட்டர்ல போட்டிருக்கிற ஊதியம் எவ்வளவு தெரியுமா? பர் ஆனம் ஒரு வருடத்திற்கு 68 லட்சம் ரூபாய் இந்தியாவில், பெங்களூர்ல 68 lakhsக்கு அவன் கால் லெட்டர் வச்சிருக்கான் கையில. நான் இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்களை கேட்கிறேன், என்னையும் சேர்த்து கேட்கிறேன், நாம வருஷத்துக்கு 68 lakhs ரூபாய் சம்பாதிக்கிறோமா சார்? இன்னும் 4th இயர் தான் படிக்கிறான், இன்னும் முடிக்கவே இல்லை, அவனுக்கு 68 lakhsக்கு கால் லெட்டர் வந்திருக்கு. பொண்ணு எடுத்து பிரிச்சு பார்த்தா 56 lakhs. இந்த வாரம் போயிருந்தாங்க. அப்போ 45 lakhsக்கு அனிதா அப்படிங்கிற ஒரு அனிதாவோ அமுதாவோ அந்த பொண்ணுக்கு 45 lakhsக்கு கால் லெட்டர் இருக்கு. நாம எவ்வளவு கால் லெட்டர் வாங்குறோம்? நான் உங்களை எடுத்து கேட்கிறேன், உனக்கு எவ்வளவு சம்பளம் மாதத்திற்கு வர வேண்டும்னு கேட்டா நீ சொல்லுவேன், சார் மேடம் ஒரு 1 லட்சம் ரூபாய் எனக்கு மாதத்திற்கு சம்பளம் கிடைத்தால் நான் மகிழ்வேன். நான் என்ன கேட்கிறேன், உனக்கு என் கம்பெனியில் 1 லட்சம் ரூபாய் சம்பாத்தியத்தை நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் உன் அறிவில் நீ எவ்வளவு பங்களிப்பு என் கம்பெனிக்காக செய்து என் கம்பெனியினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தினால் நான் அந்த சம்பளத்தை உனக்கு தரக்கூடிய தகுதி பெறுவேன். நீங்கள் எந்த ஒரு இடத்திற்கு போகின்ற பொழுதும் உங்களுடைய இருப்பு, உங்களுடைய வரவு அங்கே சம்பாத்தியத்தை ஏற்படுத்தினால்தான், அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் உங்களுடைய வரவுக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளவு வேலை செய்ய போறேன், இப்படி கேம்பஸ்க்கு போறேன், இவ்வளவு பெரிய ஆளாக போறேங்கிறதுக்கான அர்த்தம் இருக்கும். அந்த கெப்பாசிட்டியை வளர்க்கறதுனா 2 விஷயத்தை இன்னியோட விட்டுடு. பெரியவங்க எல்லாம் காதை மூடுங்க. நான் அம்மா சொல்ற ஒரு விஷயம் கேட்டுக்கோ. உன் வயதில் எனக்கு மகன் இருக்கிறான். இந்த வயசுல லவ் பண்ணாத. இந்த கை தட்டுனது எல்லாம் காத மூடுன்னு சொன்னது அம்மா அப்பா. ஏன் தெரியுமா சொல்றேன்? படிக்கணும்னு வந்துட்டோம்னா குழந்தைகளே, லவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது இட்ஸ் a commitment. மனசு ரொம்ப பாதிச்சிடும். உன்னுடைய இலக்கை நோக்கி உன்னை செலுத்த விடாது. அதுல இப்போ சிக்கிக்காத. யாராவது பார்த்து வச்சிருந்தானா வச்சுக்க, வேணான்னு சொல்லல. பழகாத, பர்சீவ் பண்ணாத, கொஞ்சம் காத்திரு, டிகிரி முடி, பெரிய இடத்துக்கு வேலைக்கு போ, அது தானா வந்து உன் காலடியில சேரும். நீ ட்ரை பண்ணவே வேணாம். உன்னை நீ சிறப்பாக்கி கொள். இன்னொரு மந்திர சொல்றேன் இன்னைக்கு உன் டைரியில சாமி சொல்ற மாதிரி சொல்றேன், எழுதி வச்சுக்கோ.
உன் வாழ்க்கை துணையை 17 வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் 2 பேருக்கும் சொல்றேன், உன் வாழ்க்கை துணையை இந்த வளாகத்திற்குள் தேடாதே, அவர்கள் இங்கே இல்லை, இங்கே இல்லை. எவ்வளவு கம்முன்னு இருக்குதுங்க. சாமி சொல்றேன்னு சொல்லிட்டான்ல, உண்மையத்தான் சொல்றேன் குழந்தைகளை. 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியராக இருந்து உங்களை, உங்கள் வயதொத்த பிள்ளைகளை 25 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு என்னென்ன நேர்கிறது என்பது எனக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் அந்த கவலையோடு என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து இந்த ஆண் பெண் பிரச்சனைகளில் இந்த 4-5 வருடங்கள் ஈடுபடாதீர்கள். வெறும் கல்வி என்கின்ற அந்த ஜீவத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு தேவையான உயர்வுகளை உங்கள் காலடியில் கொண்டு வந்து போடும் என்கின்ற இந்த அறம் பேசுகின்ற இந்த நாவினால் சொல்லுகின்ற வார்த்தையை உங்களுக்காக நான் வைக்கின்ற பிரார்த்தனையாக எடுத்துக்கொள்ளும். அடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப். கொஞ்சம் நகர்த்தி வையாத. எதுக்கு வந்தோம்? நான் உங்களை பத்தி கூட கவலைப்படல குழந்தைகளை. உங்க அம்மா அப்பாவை பாக்குறேன். இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்தவர்கள் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, அந்த அம்மா அப்பாவின் உழைப்பையும் வியர்வையையும் ரத்தத்தையும் உருக்கி எடுத்து அதைத்தான் நீங்க பீஸா கட்டி இந்த சேர்ல நீங்க உட்கார்றதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதனை மட்டும் நீங்கள் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு முடிவு எடுக்குவதாக இருந்தால். நான் சொல்லட்டுமா, ஒரு தாயாக என் பெருமை என்ன தெரியுமா? நான் என் பிள்ளையை வளர்த்தெடுத்து விட்டேன் என்பதுதான். என் பிள்ளை தோற்கவில்லை என்பதுதான் ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடையாளம். ஒரு தந்தைக்கு தலையை உயர்த்தி அவர்கள் நடமாடுகின்றார்கள் என்றார், என் பிள்ளைய நான் வளர்த்த ஆளாக்கிட்டேயா, அவன் நல்ல இன்ஜினியரா வந்திருக்காயா என்று சொல்லுவதற்கான வாய்ப்பை என் பிள்ளைகளே பெற்றோருக்கு தாருங்கள். அதுதான் நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி. நீங்கள் அந்த உதவியை செய்ய போகிறீர்கள் என்பதற்காக இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய வாய்ப்பை அதற்கு நன்றியாக அவர்கள் ஏற்கனவே செலுத்தி விட்டார். இது அவர்கள் உங்களுக்கு சொல்லுகின்ற தேங்க்ஸ். நான் சொல்லுகிறேன் சார், இனிமேல் அடுத்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபங்க்ஷன்ல, ஏன் நீங்க இப்ப கூட பண்ணலாம், இவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துட்டீங்களா, அதை பெற்றோர்கள் கையில கொடுங்க. சரியா? அந்த பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுடைய கழுத்துல அதை போடுங்க. அந்த குழந்தைகள் அந்த பெற்றோர்களை கட்டி அணைத்து அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு அந்த அடையாள அட்டையை அவர்கள் இனிமேல் பெறட்டும். ஆசிரியர்களுக்காக இல்லை இந்த படிப்பு உங்களுக்கு வந்து சேர்ந்தது, உங்கள் பெற்றோர்களுக்காகத்தான் இந்த படிப்பு உங்களை வந்து சேர்த்திருக்கிறது. அவர்கள் தவம். இத மனசுல வச்சுக்கோங்க. நான் சொல்லுகின்ற மற்றொரு விஷயம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நாடாது நட்டலில் கேடில்லை, நட்டப்பின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு குறள். யாரோ ஒருத்தங்க பக்கத்துல வந்து உட்கார்றாங்கிறதுனால ரொம்ப அதிகமா ஈடுபாடு வச்சுக்காதீங்க. படிப்பு சம்பந்தமாக பேசிக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். இந்த வயதில் இருக்கக்கூடிய இளமை, அதற்கான வட்டங்கள், அதையெல்லாம் பெருக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் இலக்கு டிகிரி தான். புரியலையா? பாடம் நடத்துறாரு, புரியலையா? பயப்படாத, உட்கார்ந்து கேளு. நீ +2 தானே முடிச்சுட்டு வந்திருக்க, உனக்கு என்ன தெரியும் இன்ஜினியரிங்? உட்கார்ந்து கேளு. நீ எதை உருவாக்கவில்லையோ அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் இன்ஜினியரிங்கினுடைய அடிப்படை. நீ உருவாக்குவதுதான் உனக்கு புரியும். திட்டாங்களா, திட்டிட்டு போட்டோம். இதெல்லாம் +2லயே பிசிக்ஸ்ல படிச்சிருப்பிய, படிக்கல. இப்ப என்ன செய்யறது? நானு இதெல்லாம் கெமிஸ்ட்ரியிலேயே வரும், வரல. +2 பாஸ் பண்ணிருக்கேன், பண்ணிட்டேன். இங்க வந்து உட்காந்து என் உயிரை எடுக்கிற. எவ்வளவு திட்டினாலும் குழந்தைகளை வாங்கிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? வாழ்க்கை முழுக்க முட்டாளாக இருப்பதை விட
ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொள்வது புத்திசாலித்தனம். திட்டுனா திட்டிக்கோ, சொல்லிக் கொடுன்னு கேளு. அம்மா அப்பாவுக்கு கூப்பிடு, சொல்லிக் கொடு. எக்ஸாம் எழுதோட சொல்லிக் கொடு. கற்றுக்கொள் என் குழந்தைய. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கற்றுக்கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ உறுதி பெறுவாய். நான் இந்த வயதிலும் கற்றுக்கொள்கிறேன், வாசிக்கிறேன், எனக்கு தெரியாதது கடல் அளவு இருக்கிறது என்று எப்பொழுது நான் வாசிக்கிறேனோ அப்பொழுது எனக்கு புரிந்து போகிறது. படி படி படி. நான் 2-3 விஷயங்கள் அப்படியே இருக்கு என் மனசுல, எனக்கு அந்த நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்ற கவலை எனக்கு. இந்த போன் இருக்குல்ல, இது கொஞ்சம் கவனமா பயன்படுத்த. இப்பெல்லாம் உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். உன் புத்தகத்தை பற்றி சொல், நான் உன்னை. உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன்.